சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாவும், இப்ப ரீசென்ட்டா 4வது ஃபைனலிஸ்டாவா சூஸ் ஆனவர் தான் செந்தமிழன். அவருக்கு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் செய்யக்கூடிய ஒரு உதவி, பல பேர் மத்தியில சந்தோஷ் நாராயணனுக்கு ஒரு பாராட்ட ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல பல போட்டியாளர் கலந்துக்கிட்டாலும், மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர்ல ஒருத்தவர் தான் கரூரை சேர்ந்த செந்தமிழன். பைக் ஒர்க் ஷாப்ல ஒரு மெக்கானிக்கா தன்னோட பாடல் பயணத்தை ஆரம்பிச்சக்கூடிய செந்தமிழன், இன்னைக்கு டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் வந்து 4வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி ஃபினாலேக்குள்ள அடியெடுத்து வச்சுட்டாரு. செந்தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரமும் அவர் சூஸ் பண்ணக்கூடிய சாங் செலக்ஷனா இருக்கட்டும், அவர் பாடக்கூடிய விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ஜட்ஜஸ் கிட்ட ஒரு பெரிய அப்ளாஸ செந்தமிழுக்கு வாங்கி கொடுக்கும். ஒரு சில வாரங்கள் மட்டும் தான் இவர் வந்து கோல்டன் வாங்காம ஸ்கிப் ஆயிருப்பாரு. சபேசனுக்கு ஈக்குவலா பாட முடியல அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் செந்தமிழை பாராட்டுற அளவுக்கு ஒரு வாரமும் டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்துட்டு இருந்தாரு. அதனால இந்த 4th ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கு செந்தமிழன் டிசர்விங்கான கண்டஸ்டன் தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் செந்தமிழோட ஃபேன்ஸும் இப்போ கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தமிழோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவரோட சம்பளத்தை நம்பி தான், வருமானத்தை நம்பி தான் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குதான். கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எபிசோட்ல தான் அப்பாவை பத்தி செந்தமிழன் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. அதாவது எந்த ஒரு பிள்ளைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. என் அப்பா என்கிட்ட செலவு காசு இல்லைன்னு கேட்கறாரு, என்கிட்ட காசு இல்லை, அது கொடுக்க முடியல, இது ரொம்ப கொடுமையானதுங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே பேசியிருந்தாருல்ல. அப்போ ஸ்ரீனிவாஸ் கூட எடுத்துட்டு போயிட்டு தன் கையில காசை கொடுத்து இது ஒரு அட்வான்ஸா வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சந்தோஷ் நாராயணன் ஒரு ரீகேப்பா பார்த்துட்டு வந்து செந்தமிழோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு செந்தமிழோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு சில விஷயம் வந்து அறிவிச்சிருக்காராம். அது என்ன அப்படின்னா, உண்மையாவே செந்தமிழன் இப்ப ஃபினாலேக்கு ஒரு ஆளா செலக்ட் ஆயிட்டாருல்ல. ஒருவேளை இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஒரு ஃபைனல் போனதுக்கு பிறகு ஃபைனல்ல ஒரு டைட்டில் வின் பண்ணாருன்னா, கண்டிப்பா அவருக்கு என்னோட கம்போசிங்ல ஒரு பாடுறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அதுவும் செந்தமிழுக்கு ஃபோக் சாங் ரொம்ப சூப்பரா வருது. கிராமத்து சாங்கா இருக்கட்டும், இல்ல சிட்டிலோட சாங்கா இருக்கட்டும், ஒரு ஃபோக் சாங் பாடுற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். அதுக்கு ஒன்னு செந்தமிழ் வின்னராவோ இல்ல இந்த ஷோவோட இந்த சீசனோட ரன்னராவோ வரணும். இது என்னோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த சீசன் 5 முடிஞ்சாலும் செந்தமிழுக்கு அடுத்த பட வாய்ப்புகள் வர்றது இல்ல அவர் அடுத்த ஸ்டெப் போற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தேவையான உதவிகளை தன்னோட தரப்புல செய்யறதுக்கு ரெடியா இருக்காராம். அது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போயிட்டு வருமானத்தை சரியா பண்ண முடியல, கொஞ்ச நாட்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் அதை பண்றதுக்கு தான் தயாரா இருக்கிறதாகவும் சந்தோஷமான அறிவிச்சிருக்காரு. இவரோட இந்த ஒரு அறிவிப்பை பார்த்துட்டு செந்தமிழன் மேடையிலே கண்கலக்கி அழுதுட்டாராம். பவித்ராவுக்கு தான் ஒரு வாரம் வரக்கூடிய சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், ஸ்பெஷல் ஜட்ஜஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராங்க. செந்தமிழோட மறுபக்கம் நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எமோஷனல் வெளில காமிக்க மாட்டாரு. ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை பத்தி அவர் பேசின விஷயம் வெளி வந்திருக்குது. அதுல குறிப்பா இந்த டிக்கெட் ஃபினாலேல அவர் 4th ஃபைனல்ஸா சூஸ் ஆனதுக்கு பிறகு ஸ்டேஜ்ல எமோஷனலா பேசினார்ல, அது உங்க அப்பா அம்மாவை பத்தி பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அதை குறிப்பிட்டு தான் இந்த ஒரு முடிவை எடுத்துக்கிறதாவும், ஒரு பக்கம் பொருளாதார உதவியாகவும் உங்க அப்பா அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி தர போறதும், இன்னொரு பக்கம் செந்தமிழுக்கு பட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறதும் செந்தமிழுக்கு தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.